கனடாவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவர் வளைகுடா நாடுகளுக்கு விஜயம் செய்திருப்பது சர்வதேச அரசியல் அரங்கிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே கனடாவிலே திவால் நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது கனடாவினுடைய பொருளாதாரத்தின் மீதான பாதுகாப்பு குறித்த சந்தேகங்களை வலுப்படுத்தி இருக்கிறது. அல்பர்டாவினுடைய ஒயிட் கோட்டுக்கு அருகிலே ஏற்பட்ட மிக பாரிய ஒரு தீ விபத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறது. சமூக வலைதளங்களிலே வெளியாகிய ஒரு வீடியோவை தொடர்ந்து ஒரு சுற்றுலா பயணி குழு ஒன்று தற்போது சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் அடையாளம் காணப்படும் இடத்து அவர்கள் பெரும் தொகையை அபராதமாக செலுத்த வேண்டி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவர் வளைகுடா நாடுகளுக்கு விஜயம் செய்திருப்பது சர்வதேச அரசியல் அரங்கிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ஈரானினுடைய ஹோமஸ் நீரிணை மூடல் காரணமாக சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயினுடைய விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலிலே அந்த நிலைமையை சுமூகமாக்கும் வகையிலே வளைகுடா நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதை முக்கிய காரணியாக வைத்துக் கொண்டு ஏனைய சில நோக்கங்களோடு கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அனிதா ஆனந்த் அவர்கள் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலே இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஓமான் மற்றும் கத்தார் நாட்டு அதிகாரிகளுடன் அவர் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான தற்போதைய போர் சூழல் மற்றும் உக்ரைனால் எதிர்நோக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான ரஷ்யாவினால் கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற உக்ரைனிய குழந்தைகளை மீட்பது தொடர்பான விடயங்கள் இவருடைய பேச்சுவார்த்தையிலே முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒன்டாரியோ லிபரல் கட்சியினுடைய மாகாண வேட்பாளர் தேர்தலிலே ஸ்கார்பரோ தென்மேற்கு தொகுதியில் நேட் எஸ்கேன் ஸ்மித் வெறும் 19 வாக்குகளால் தோல்வியடைந்திருக்கின்றார். மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்திலே இவர் தோற்றார் என்பது ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது. இந்த நிலையில் தான் அந்த முடிவிலே ஒரு முக்கிய சர்ச்சை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெறும் 19 வாக்குகளால் வென்றவர் தொழிலதிபர் அஸ்கானுல் ஹபீஸ் வெற்றி பெற்ற நிலையிலே அவருக்கு வாக்காளர் அடையாள சிக்கல்கள் இருந்ததாகவும் உள்ளே உட்கட்சி அரசியல் செயற்பாடுகள் நடைபெற்றதாகவும் எஸ்கேன் ஸ்மித் தற்போது மேன்முறையீடு செய்திருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இந்த தோல்வியின் காரணமாக வருகின்ற கோடைகால இறுதிக்குள்ளே தன்னுடைய கூட்டாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவினுடைய வாழ்க்கை செலவு நெருக்கடி ஒரு புதிய தீவிரத்தன்மையின் உச்சத்தை தொட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண செய்தியாக பலர் கடந்து செல்ல முடியும். ஆனால் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலே கனடாவிலே திவால் நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது கனடாவினுடைய பொருளாதாரத்தின் மீதான பாதுகாப்பு குறித்த சந்தேகங்களை வலுப்படுத்தி இருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதற் காலாண்டிலே 37,121 பேர் திவால் நோட்டீஸுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதாவது இன்சால்வன்சி அளித்திருக்கிறார்கள். இது 2009 மிகப்பெரிய உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பின் தோன்றுகின்ற ஒரு மிக அதிகரித்த ஒரு அளவாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 17 கனேடியர்கள் பேங்க்ரப்சிக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக மிகவும் ஆபத்தான ஒரு சூழலை வெளிப்படுத்தி காட்டுகிறது. சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை கருத முடியாத நேர்களே. வீடுகளுக்கான செலவுகள், வாகனங்களினுடைய கடன்கள், உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம் அதிகமான அளவிலே பொதுமக்களுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. சரியான பொருளாதார தீர்வுகளை பொதுமக்களுக்கு கொடுக்காமல் விட்டால், நிச்சயமாக அரசியல் லாபங்களுக்காக சிலர் இறுக்கமான முடிவுகளை எடுக்காமல் விட்டால், எதிர்காலத்திலே எதுவும் செய்ய முடியாத ஒரு கையற நிலைமைக்கு இந்த பணவீக்கம் பொதுமக்களை கொண்டு சென்று நிறுத்திவிடும். நாட்டினுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறிக்கு உள்ளாகிவிடும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கார்னி அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கடந்த மே 10ஆம் தேதி ஒரு படுகொலை சம்பவம் ஒன்று சர்ரே நகரிலே நடைபெற்றிருந்தது. பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சர்ரே நகரில் இருக்கின்ற ஒரு நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தில் வைத்து 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இளைஞர்கள் என்று சொல்வதை விட அவர்கள் சிறுவர்கள் என்றே சொல்லலாம். ஒருவர் 18 வயது, ஒருவர் 16 வயது. இதனுடைய ஒரு பிந்தைய விசாரணை அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என்றும் கேங் வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குற்ற குழுக்களுக்கு இடையிலான மோதலின் போதுதான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களினுடைய எதிர்காலம் இந்த குற்ற கும்பல்களிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெரும்பாலான குற்ற கும்பல்கள் சிறுவர்களை தங்கள் கூட்டங்களின் உறுப்பினர்களாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம்
மிக பெரிய அளவிலான குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற போது சிறுவர்களுடைய வயதை காரணம் காட்டி தப்பிக்க முடியும் என்பதே. இந்த நிலையில்தான் IHIT எனப்படுகின்ற ஒருங்கிணைந்த கொலை விசாரணை குழுவானது தற்போது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய லாங்லி பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டிலிருந்து 24 வயதான இளம்பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சந்தேகத்தின் பேரிலே அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த 29 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமான விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. கொலைக்கான மூல காரணம் என்ன என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், அல்பர்டாவினுடைய ஒயிட் கோட்டுக்கு அருகிலே ஏற்பட்ட மிக பாரிய ஒரு தீ விபத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறது. இதேவேளை அதிநவீன ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் போராடி 51.5 ஹெக்டேர் பரப்பளவிலே பரவியிருந்த தீயை வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் வானிலை மாற்றங்களின் காரணமாக தீ மீண்டும் பரவலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, படகு சவாரி ஒன்றுக்கு சென்ற 57 வயதான தந்தை மற்றும் அவருடைய 7 வயதான மகன் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் சோகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. லேக் ஏரியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விக்டிம்ஸ் இருவருமே லைஃப் ஜாக்கெட்களை அணிந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த துயர மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய படகை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேர்களே, ஆபத்தான ஹாண்டா வைரஸ் பரவிய MV ஹோண்டியஸ் எனப்படுகின்ற கப்பலில் இருந்த கனடியர்கள் தற்போது விக்டோரியாவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தனிமைப்படுத்தல் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களிடம் தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக 21 நாட்கள் தனிமைப்படுத்தலிலே வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, சமூக வலைத்தளங்களிலே வெளியாகிய ஒரு வீடியோவை தொடர்ந்து ஒரு சுற்றுலா பயணி குழு ஒன்று தற்போது சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையிலே ஓர்கா வகையிலான திமிங்கலங்கள் அதிகமாக தென்படுவது பழமை. இந்த நிலையிலே திமிங்கலங்களில் இருந்து 400 மீட்டர் தொலைவு வரை மட்டும்தான் செல்ல முடியும். அந்த தடையை மீறி திமிங்கலத்துக்கு அருகிலே சென்ற ஒரு படகு தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக வலைதளத்திலே வைரலாகி இருக்கின்ற நிலையிலே அது தொடர்பாக தற்போது அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது குறித்து மீன்வளத்துறையானது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. தவறு செய்தவர்கள் அடையாளம் காணப்படும் இடத்து அவர்கள் பெரும் தொகையை அபராதமாக செலுத்த வேண்டி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற கனடியர்களின் எண்ணிக்கையிலே பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய புதிய ஆய்வு முடிவு ஒன்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கனடியர்கள் அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்களுக்கு பயணம் செய்வது கடந்த ஆண்டை விட 42% வீழ்ச்சியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சூழ்நிலைகள், பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு நெருக்கடிகள் காரணமாகத்தான் கனடியர்கள் தற்போது உள்நாட்டு சுற்றுலாவை அதிகம் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே. தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.